பாமக பொதுக்குழு கூட்டத்தில் ராமதாஸ் மற்றும் அன்புமணி இடையே வார்த்தை மோதல் ஏற்பட்டது. பாமக இளைஞரணி தலைவராக மகள்வழி பேரனை ராமதாஸ் அறிவித்ததற்கு கட்சியின் தலைவர் அன்புமணி ராமதாஸ் எதிர்ப்பு தெரிவித்த நிலையில் விருப்பம் இல்லை என்றால் யாராக இருந்தாலும் விலகிக் கொள்ளலாம் என்று ராமதாஸ் பேசியது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. புத்தாண்டை முன்னிட்டு புதுச்சேரியில் பாமக பொதுக்குழு கூட்டம் நடைபெற்றது. இதில் பேசிய பாமக நிறுவனர் ராமதாஸ் இளைஞரணி தலைவராக முகுந்தனை அறிவித்ததற்கு அன்புமணி ராமதாஸ் எதிர்ப்பு தெரிவித்தார். அன்புமணிக்கு உதவியாக அவனுக்கு இப்போ தான் 4 மாதம் வந்தான், கட்சியில் 4 மாதத்துக்கு முன்னாடி வந்திருக்கிறான். அவனுக்கு இளைஞர் சங்கன்னா என்ன அனுபவம் இருக்குது அவனுக்குலாம்? என்ன அனுபவம் இருக்குது? வேறு என்ன போட்டு பண்ணுங்க, நல்ல அனுபவசாலியாக பண்ணுங்க தான் நான் சொன்னேன். களத்தில் நல்ல ஆள் வேணும், நல்ல திறமையாக வேணும்னு. வந்த உடனே போய் அப்புறம் இளைஞர் சங்க பொறுப்பில் போட்டு இதனால் கோபமடைந்த ராமதாஸ் விருப்பமில்லை என்றால் யாராக இருந்தாலும் விலகிக் கொள்ளலாம் என்று கோபமாக கூறினார். நீங்க சொல்லுங்க, கேட்கணும். யாரா இருந்தாலும் நான் சொல்றதான் கேட்கணும். எல்லாம் பண்ணுங்க, நீங்க பண்ணுங்க. புரியுதா? நான் சொல்றதை கேட்கலன்னா யாரும் இந்த கட்சியில இருக்க முடியாது. நான் சொல்றதுதான் கேட்கணும். நான் ஆரம்பிச்ச கட்சி, நான் என்ன சொல்றேனோ அதுதான் செய்யணும் எல்லாரும். அப்படி விருப்பம் இல்லாதவர்கள் விலகிக் கொள்ளுங்கள். தந்தை மகன் இடையே மேடையிலேயே வார்த்தை மோதல் ஏற்பட்டது சலசலப்பை ஏற்படுத்தியது. பனையூரில் தனியாக அலுவலகம் தொடங்கியிருப்பதாக பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் கூறியிருப்பதால் கட்சிக்குள் பிளவு ஏற்பட்டுள்ளதா என்ற பேச்சுக்கள் எழுந்திருக்கின்றன. பொதுக்குழுவில் பாமக நிறுவனர் ராமதாஸின் பேச்சால் கடும் அதிருப்தியடைந்த அன்புமணி சென்னை பனையூரில் தனியாக அலுவலகம் வைத்திருப்பதாக அறிவித்தார். சென்னையில் பனையூரில் எனக்கு ஒரு அலுவலகம் நான் வச்சிருக்கிறேன். ஒரு புதுசாக ஒன்று ஆரம்பிச்சிருக்கிறேன். அங்கே வந்து எல்லாம் என்னை பார்க்கலாம். அலுவலகம் இன்னொரு அலுவலகம் திறந்துங்க, நடத்துன்னு தானே சொல்கிறேன். நடத்துங்க. அவர் உனக்கு உதவியாக இருக்க போகிறாரு, முகந்தானே உனக்கு உதவியாக இருக்க போகிறாரு. அதனால் இதை யாரும் மாற்ற முடியாது. பேசி முடித்துவிட்டு மேஜையின் மீது மைக்கை தூக்கி எறிந்தார். இதனையடுத்து தொண்டர்கள் சூழ பொதுக்குழுவில் இருந்து அன்புமணி ராமதாஸ் வெளியேறினார். பாமக நிறுவனர் ராமதாஸ் மற்றும் அன்புமணி இடையிலான பிரச்சினைக்கு மையப்புள்ளியான முகுந்தன் ராமதாஸின் மூத்த மகளான காந்திமதியின் மகன். பாமக நிறுவனர் ராமதாஸுக்கும் அவரது மனைவி சரஸ்வதிக்கும் காந்திமதி, கவிதா என்ற 2 மகள்களும் 3ஆவதாக மகன் அன்புமணியும் இருக்கின்றனர். தனது மூத்த மகள் காந்திமதிக்கு தனது அக்கா மகன் பரசுராமனை திருமணம் செய்து வைத்த ராமதாஸ் அவர்களை தனது தைலாபுரம் வீட்டிலேயே தங்க வைத்திருந்தார். காந்திமதி, பரசுராமனுக்கு சுகந்தன், பிரதீவன், முகுந்தன் என 3 மகன்கள் இருக்கின்றனர். இதில் 3ஆவது மகனான முகுந்தன் பொறியியல் பட்டதாரி ஆவார். இந்நிலையில் பாமக இளைஞரணி தலைவர் பதவி காலியாகவே இருந்து வந்த சூழலில் கடலூர் மாவட்ட பொறுப்பாளராக முகுந்தன் கடந்த மக்களவைத் தேர்தலின் போது தீவிர அரசியலில் களமிறங்கினார். அவர் தங்கர்பச்சானுக்காக தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். மேலும் கடந்த சில மாதங்களாக சமூக ஊடக பேரவையின் மாநில செயலாளராகவும் பணியாற்றி வந்தார். இந்நிலையில்தான் இளைஞரணி தலைவராக முகுந்தனை ராமதாஸ் அறிவித்த உடனேயே அன்புமணி எதிர்ப்பு தெரிவித்துள்ளார். குடும்ப கட்சியாக பாமக மாறிவிடக் கூடாது என்றும் நீண்ட காலமாக உழைத்தவர்களுக்கு வாய்ப்பு தர வேண்டும் என்று அன்புமணி நினைப்பதாக அவரது ஆதரவாளர்கள் கூறுகின்றனர். அதே சமயம் தலைவருக்கு அடுத்ததாக பார்க்கப்படும் இளைஞரணி தலைவர் பதவியை குடும்பத்தாருக்கு ராமதாஸ் வழங்குவதை தனக்கு போட்டியாக அன்புமணி பார்ப்பதாக அக்கட்சி வட்டாரத்தில் பேசப்படுகிறது. பாமக பொதுக்குழு கூட்டத்தில் நடந்தது சாதாரண உரையாடல்தான் என்று பாமக சட்டமன்ற உறுப்பினர் அருள் விளக்கம் அளித்திருக்கிறார். இதுல ஒரு சாதாரண ஒரு உரையாடல், ஐயா அவர்களுக்கும் சின்ன அவர்களுக்கும் ஏற்படும் ஒரு உரையாடல். இது ஒன்றும் ஒரு கருத்து இல்ல, கருத்து மோதல் இல்ல. அதான் இது மட்டும் 2.5 கோடி வன்னிய மக்கள் ஆகட்டும், தமிழ்நாட்டில் இருக்கிற பாட்டாளி சொந்தங்களாகட்டும், எல்லாருமே நாங்க எப்படி பாக்குறோம்னா ஐயாவையும் எங்க அண்ணன் அன்புமணி ராமதாஸ் ஒரு சேரதான் பாக்குறோம். இது தொடர்பாக பேசிய பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ், மற்றவர்களை குறை சொல்லும் போது தாங்கள் சார்ந்த இயக்கத்தை எவ்வாறு நடத்துகிறோம் என்பதை பார்க்க வேண்டும் என்றும் தெரிவித்தார். அவங்க மற்றவங்களுக்கு குறை சொல்லும் பொழுது அவங்க சார்ந்து அந்த இயக்கத்தை அவங்க எப்படி நடத்திட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறது முரசொலியிலேயே அது ஒரு பதிலாக வந்திருக்கு. அதுதான் என்னோட பதிலாக. ராமதாஸ் அன்புமணி இடையிலான வார்த்தை போர் குறித்து கருத்து தெரிவித்த பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை, பாமக கூட்டத்தில் நடைபெற்றது கருத்து வேறுபாடு கிடையாது, வெறும் கருத்து பரிமாற்றம் தான் என்று விளக்கமளித்தார். கருத்து வேறுபாடு இல்லைன்னா கருத்து பரிமாற்றம். முன்னதாக பாமக பொதுக்குழு கூட்டத்திலிருந்து அன்புமணி ராமதாஸ் வெளியேறிய நிலையில் பெரும்பாலான நிர்வாகிகள் அவரை பின்தொடர்ந்து சென்றனர்.
பல்வேறு நிகழ்ச்சிகளில் பங்கேற்க தூத்துக்குடி மாவட்டத்திற்கு முதலமைச்சர் இன்று செல்கிறார். தூத்துக்குடியில் 32 கோடி ரூபாய் செலவில் கட்டப்பட்டுள்ள நியோ டைடல் பார்க்கை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இன்று திறந்து வைக்க உள்ளார். தூத்துக்குடி, கன்னியாகுமரி மாவட்டங்களில் நடைபெறும் பல்வேறு நிகழ்ச்சிகளில் பங்கேற்பதற்காக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இன்று காலை 11:30 மணியளவில் விமானம் மூலம் தூத்துக்குடி செல்கிறார். மாலை 4:50 மணியளவில் தூத்துக்குடி திருச்செந்தூர் சாலையில் 32 கோடியே 50 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் 4 தளங்களுடன் கட்டி முடிக்கப்பட்டுள்ள நியோ டைடல் பார்க்கை திறந்து வைத்து பார்வையிட உள்ளார். பின்னர் மாலை 5:30 மணியளவில் தனியார் மண்டபத்தில் நடைபெறும் திமுக நிர்வாகிகள் கூட்டத்தில் பங்கேற்கிறார். நாளை காலை தூத்துக்குடி காமராஜர் கல்லூரியில் நடைபெறும் விழாவில் விரிவாக்கம் செய்யப்பட்ட புதுமை பெண் திட்டத்தையும் முதலமைச்சர் தொடங்கி வைக்கிறார். இந்த திட்டத்தின் மூலம் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் படித்த 75,028 மாணவியர்கள் மாதம் 1000 ரூபாய் பெற உள்ளனர். இந்த நிகழ்ச்சிகளை முடித்துவிட்டு நாளை நண்பகல் 12 மணிக்கு மேல் தூத்துக்குடியிலிருந்து கன்னியாகுமரிக்கு புறப்பட்டு செல்ல உள்ளார். பொங்கல் பண்டிகையையொட்டி அரிசி குடும்ப அட்டைதாரர்களுக்கு அரிசி, சர்க்கரை, முழுக்கரும்பு ஆகியவை வழங்கப்படும் என்று தமிழ்நாடு அரசு அறிவித்துள்ளது. பொங்கல் பண்டிகையை சிறப்பாக கொண்டாட தமிழ்நாடு அரசு சார்பில் ஒவ்வொரு ஆண்டும் பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்கப்படுகிறது. 2025ஆம் ஆண்டுக்கான பொங்கல் பரிசு தொகுப்பு அனைத்து அரிசி குடும்ப அட்டைதாரர்கள் மற்றும் இலங்கை தமிழர் மறுவாழ்வு முகாம்களில் வசிப்பவர்களுக்கு வழங்கிட அரசாணை வெளியிடப்பட்டுள்ளதாக தமிழ்நாடு அரசு தெரிவித்துள்ளது. இதன்படி 1 கிலோ பச்சரிசி, 1 கிலோ சர்க்கரை மற்றும் முழுக்கரும்பு வழங்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் 2,20,94,585 அரிசி குடும்ப அட்டைதாரர்களும் இலங்கை தமிழர்கள் மறுவாழ்வு முகாம்களில் வசிப்பவர்களும் பயன்பெறுவார்கள் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்குவதால் அரசுக்கு 249 கோடியே 76 லட்சம் ரூபாய் செலவு ஏற்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் பொங்கல் திருநாளை முன்னிட்டு வழங்கப்பட உள்ள இலவச வேட்டி சேலைகள் அனைத்தும் தயார் செய்யப்பட்டு அனைத்து மாவட்டங்களுக்கும் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாகவும் பொங்கல் பரிசு தொகுப்புடன் இவற்றையும் சேர்த்து வழங்க தேவையான நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் தமிழ்நாடு அரசு தெரிவித்துள்ளது. தேமுதிக நிறுவனர் விஜயகாந்தின் முதலாம் ஆண்டு நினைவு நாள் பேரணிக்கு அனுமதி மறுக்கப்பட்டதை பல்வேறு கட்சித் தலைவர்களும் விமர்சித்த நிலையில் அமைச்சர் சேகர்பாபு விளக்கம் அளித்துள்ளார். லட்சம் தொண்டர்கள் வராங்க தமிழ்நாடு முழுவதும். ஒரு முறைப்படுத்துகிற அந்த வேலையை இன்னைக்கு ஏன் ஸ்டாலின் உள்துறை கையில் வச்சிருக்காரு? ஒரு உள்துறை செயலாளர் வச்சு ஒரு கூட்டம் போட்டு ஒரு தேசிய முற்போக்கு திராவிட கழக நிறுவன தலைவர் இன்னைக்கு குரு பூஜை நடத்துறாங்க. அவ்வளோ பேர் லட்சம் மக்கள் வருவாங்க. ஒரு ஏற்பாடு பண்ண சொல்லிட்டு அவர் சொல்லியிருந்தாருன்னா காவல்துறை என்ன பண்ணியிருக்கோம்? இன்னைக்கு முழுமையான அளவுக்கு காவலர்கள் இறக்கி விட்டு ஒழுங்குபடுத்திருக்குமா இல்லையா? காவல்துறை கைகள் கட்டப்பட்டிருக்கு. நான் காவல்துறை குறை சொல்ல, ஆள்பவர்கள் தான் குறை சொல்றேன். 1 கிலோமீட்டர் தூரம் பேரணி இருக்கும், அதன் பிறகு நீங்களாம் வரணும். அவங்க அழைப்புதல் கொடுக்கும் பொழுதே பேரணி இருக்கும், இந்த நேரத்துக்கு வாங்கன்னு சுதீஷன் கட்சியிலிருந்து சொன்னாங்க. அப்படி இருந்து கூட ஆச்சரியம் அளிக்கிறது, இந்த நிகழ்வுக்கு ஒரு நாள் முன்பு சாயங்காலம் தொண்டர்கள் எல்லாம் தயாராயிட்டாங்க, எல்லா இடத்துல இருந்து வண்டியில வர்றாங்க. ஒரு இரவுக்கு முன்னால் அனுமதி மறுப்புன்னு சொல்வது ஏற்றுக்கொள்ள முடியாது. போது அதை அனுமதிச்சிருக்கணும். அதை அனுமதிக்காததுங்கிறது அவ்வளவு பெரிய ஒரு மகத்தான மனிதருக்கு கொடுக்கிற அவமதிப்பாக தான் நான் அதை கருதுறேன். அது தேவையற்றது. இது சட்டம் ஒழுங்கு சீர்கெடுக்கும் தெரிஞ்சே பல இடங்கள் அனுமதி கொடுத்த அரசு இந்த ஊர்வலத்திற்கு மறுத்திருக்க கூடாது என்பதுதான் என்னுடைய கருத்து. பேரணிக்கு அனுமதி மறுக்கப்பட்டாலும் அவர்கள் நினைத்தபடி பேரணி நடந்திருப்பதில் நீங்கள் அனைவரும் அவர்களும் மகிழ்ச்சி அடைவார்கள். முதலமைச்சர் குரு பூஜையின் மீது அவர் விஜயகாந்தின் மீது கொண்டிருக்கின்ற மாறாத பற்றின் காரணமாக அவர் அரசவையிலே இருக்கின்ற ஒரு அமைச்சரையே நேரடியாக அனுப்பி அவருடைய குரு பூஜையிலே நாங்கள் பங்கேற்றிருக்கின்றோம். அவர்கள் குடும்பத்தில் ஒருவராக அவர்கள் குடும்பத்தோடு நின்று நான் குரு பூஜையில் பங்கேற்றிருக்கின்றேன். ஆகவே இதை ஊதி பெரிதாக்க வேண்டாம். அண்ணா பல்கலைக்கழக மாணவி வன்கொடுமை வழக்கில் சிறப்பு விசாரணை குழு அமைக்கப்பட்டுள்ளது. அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை வழக்கில் காவல்துறை தோல்வி அடைந்திருப்பதாக கண்டனம் தெரிவித்துள்ள உயர்நீதிமன்றம் 3 பெண் அதிகாரிகள் அடங்கிய சிறப்பு விசாரணை குழுவை அமைத்து உத்தரவிட்டுள்ளது. அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை வழக்கை சிபிஐக்கு மாற்றக் கோரி அதிமுக வழக்கறிஞர் வரலட்சுமி மற்றும் பாஜக வழக்கறிஞர் மோகன்தாஸ் ஆகியோர் தாக்கல் செய்த வழக்குகள் சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதிகள் SM சுப்பிரமணியம் மற்றும் வி. லட்சுமி நாராயணன் அடங்கிய அமர்வில் மீண்டும் விசாரணைக்கு வந்தன. அப்போது தமிழ்நாடு அரசு தரப்பில் விசாரணை அறிக்கை சீல் வைக்கப்பட்ட உரையில் தாக்கல் செய்யப்பட்டது. தொடர்ந்து வாதங்களை முன்வைத்த அரசு தரப்பு தலைமை வழக்கறிஞர் இதுவரை நடந்த விசாரணையில் ஒருவர் மட்டுமே குற்றம் சாட்டப்பட்டுள்ளதாக காவல்துறை ஆணையர் தெரிவித்தாரே தவிர
ஒருவர் மட்டுமே குற்றவாளி என்று முடிவுக்கு வரவில்லை என்று விளக்கம் அளித்தார். ஆனால் இதனை ஏற்க மறுத்த நீதிபதிகள், விசாரணை ஆரம்ப கட்டத்தில் உள்ளபோது செய்தியாளர் சந்திப்பை நடத்தி வழக்கு குறித்த முக்கிய தகவல்களை பகிர்ந்த காவல்துறை ஆணையர் அருணுக்கு எதிராக சட்டப்படி நடவடிக்கை எடுக்கலாம் என அரசுக்கு உத்தரவிட்டனர். மேலும் மாணவியிடம் எந்தவித கல்வி கட்டணமும் பல்கலைக்கழக நிர்வாகம் வசூலிக்க கூடாது என்றும் உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டது. அண்ணா பல்கலைக்கழகத்தில் நடந்த பாலியல் வன்கொடுமை காவல்துறையின் தோல்வியை காட்டுவதாக கண்டித்த உயர்நீதிமன்றம் இவ்வழக்கை விசாரிக்க அண்ணாநகர் துணை ஆணையர் ஸ்நேகப்பிரியா, ஆவடி துணை ஆணையர் ஐமன் ஜமால், சேலம் துணை ஆணையர் பிருந்தா உள்ளிட்ட 3 பெண் IPS அதிகாரிகள் கொண்ட குழுவை நியமித்துள்ளது. இந்த சிறப்பு விசாரணை குழுவிற்கு காவல்துறை முழு ஒத்துழைப்பு அளிக்க வேண்டும் என்றும் உத்தரவிட்டு வழக்கை நீதிபதிகள் முடித்து வைத்தனர். பாலியல் வன்கொடுமையால் பாதிக்கப்பட்ட அண்ணா பல்கலைக்கழக மாணவிக்கு இடைக்கால இழப்பீடாக 25 லட்சம் ரூபாயை வழங்க வேண்டும் என தமிழ்நாடு அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டது. அதிமுக வழக்கறிஞர் வரலட்சுமி மற்றும் பாஜக வழக்கறிஞர் மோகன்தாஸ் ஆகியோர் தாக்கல் செய்த வழக்குகள் விசாரணைக்கு வந்தபோது தமிழ்நாடு உள்துறை செயலாளர் தரப்பில் ஆஜரான தலைமை வழக்கறிஞர் PS ராமன், தொழில்நுட்ப கோளாறு காரணமாக முதல் தகவல் அறிக்கை வெளியாகிவிட்டது என்ற போதிலும் உடனடியாக அது முடக்கப்பட்டு விட்டது என்று விளக்கம் அளித்தார். 14 பேர் சிட்டிசன் போர்ட்டலில் இருந்து இந்த வழக்கு தொடர்பான முதல் தகவல் அறிக்கையை எடுத்து பகிர்ந்திருப்பதாகவும் அவர்களுக்கு எதிராக விசாரணை நடத்தப்பட்டு வருவதாகவும் குறிப்பிட்டார். அப்போது பாதிக்கப்பட்ட மாணவியின் தனிப்பட்ட தகவல்கள் வெளியானதை ஏற்றுக்கொள்ள முடியாது என்று நீதிபதிகள் கண்டனம் தெரிவித்தனர். இதுபோன்று முதல் தகவல் அறிக்கை வெளியானால் எதிர்காலத்தில் புகார் அளிக்க பெண்கள் தயங்க மாட்டார்களா என்றும் கேள்வி எழுப்பிய நீதிபதிகள் புகார் அளித்த மாணவியை முழு மனதுடன் பாராட்டுவதாக கூறினர். முதல் தகவல் அறிக்கை எழுதப்பட்ட விதம் அதிர்ச்சி அளிப்பதாக கூறிய நீதிபதிகள் பாதிக்கப்பட்டவரின் மாண்பை பாதுகாக்கும் வகையில் FIR எழுதப்பட வேண்டும் என்று அறிவுறுத்தினர். மேலும் முதல் தகவல் அறிக்கை கசிந்ததால் பாதிக்கப்பட்ட பெண்ணிற்கு இடைக்கால நிவாரணமாக 25 லட்சம் ரூபாய் அரசு இழப்பீடு வழங்க வேண்டும் என்றும் நீதிபதிகள் ஆணையிட்டனர். இந்த தொகையை FIR கசிவதற்கு காரணமாக இருந்தவர்களிடமிருந்து வசூலிக்க வேண்டும் என்றும் உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. அண்ணா பல்கலைக்கழக மாணவி சம்பவத்தில் ஒரு புகைப்படத்தை மட்டுமே வைத்துக் கொண்டு துணை முதலமைச்சர் அமைச்சருக்கு இந்த வழக்கில் தொடர்பு இருப்பதாக எப்படி கூற முடியும் என்று சென்னை உயர்நீதிமன்றம் கேள்வி எழுப்பியுள்ளது. இது தொடர்பான வழக்கு விசாரணையின் போது அதிமுக மற்றும் பாஜக மனுதாரர்கள் தரப்பில் கைது செய்யப்பட்ட நபர் துணை முதலமைச்சருடனும் அமைச்சருடனும் எடுத்துக்கொண்ட புகைப்படத்தை சுட்டிக்காட்டி அவர் திமுக நிர்வாகி என்று வாதிடப்பட்டது. இந்த வாதத்தை ஏற்க மறுத்த நீதிபதிகள் ஒரு நிகழ்வுக்கு செல்லும் போது புகைப்படம் எடுத்துக்கொண்டால் அதனை வைத்து எப்படி முடிவுக்கு வர முடியும் என்று கேள்வி எழுப்பினர். மேலும் ஒரு பெண் பாதுகாப்பிற்காக தன்னையே தியாகம் செய்யக்கூடாது என்று கூறிய நீதிபதிகள் பெண் ஒருவர் ஏன் தன் விருப்பப்படி காதல் செய்யக்கூடாது என்றும் கேள்வி எழுப்பினர். பெண்களின் விருப்பத்தில் தலையிட யாருக்கும் அதிகாரம் இல்லை என்று சுட்டிக்காட்டிய நீதிபதிகள் பெண்களுக்கு மரியாதை கொடுக்க வேண்டும் என்பதை ஒவ்வொரு ஆணும் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று அறிவுறுத்தினர். பாலியல் தொழிலாளிகளுக்கும் பாதுகாப்பு அவசியம் என்று கூறிய நீதிபதிகள் அவர்கள் அனுமதியின்றி யாரும் தொடக்கூடாது என்று காட்டமாக கூறினர். பல்கலைக்கழகத்தின் பாதுகாப்பை மேம்படுத்தக்கூடிய நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்றும் அண்ணா பல்கலைக்கழகத்திற்கு நீதிபதிகள் உத்தரவிட்டனர். அண்ணா பல்கலைக்கழகத்தில் பாதுகாப்பை மேம்படுத்த வேண்டும் என்று ஆளுநர் RN ரவி உத்தரவிட்டுள்ளார். அண்ணா பல்கலைக்கழக வளாகத்தில் மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட சம்பவம் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ள நிலையில் பல்கலைக்கழகத்தில் ஆளுநர் RN ரவி சனிக்கிழமை ஆய்வு நடத்தினார். பேராசிரியர்களை சந்தித்து பேசிய அவர் பல்கலைக்கழகத்தின் பாதுகாப்பு அம்சங்கள் குறித்து கேட்டறிந்தார். அதனைத் தொடர்ந்து மாணவ மாணவிகள் 25 பேரிடம் கலந்துரையாடிய ஆளுநர் அவர்களின் குறைகளையும் கேட்டறிந்தார். இதனைத் தொடர்ந்து ஆளுநர் மாளிகை தரப்பில் விடுக்கப்பட்டுள்ள அறிக்கையில் மாணவர்களுக்கான பாதுகாப்பு சூழலை மேம்படுத்த வேண்டும் என்று அண்ணா பல்கலைக்கழக நிர்வாகத்துக்கு ஆளுநர் RN ரவி உத்தரவிட்டிருப்பதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. பல்கலைக்கழகத்தில் பயிலும் மாணவ மாணவிகளின் பாதுகாப்பே பிரதானமானது எனவும் பாலியல் வன்கொடுமை சம்பவத்தால் மாணவர்கள் பெற்றோர்கள் அச்சமடைய வேண்டாம் என்றும் ஆளுநர் தரப்பில் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. இதனிடையே அண்ணா பல்கலைக்கழகத்திற்கு துணைவேந்தரை நியமிக்க வேண்டும் என ஆளுநருக்கு அண்ணா பல்கலைக்கழக ஆசிரியர்கள் கூட்டமைப்பு சார்பில் கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பாக ஆளுநருக்கு எழுதியுள்ள கடிதத்தில் அண்ணா பல்கலைக்கழகத்தில் துணைவேந்தர் இல்லாதது நிர்வாகத்தில் பெரும் பின்னடைவை ஏற்படுத்தியுள்ளதாகவும் துணைவேந்தர் இருந்திருந்தால் பல்வேறு கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டிருக்கும் எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. மூத்த பேராசிரியர் ஒருவரை தற்காலிக துணைவேந்தராக நியமிக்க வேண்டும் என்றும் அண்ணா பல்கலைக்கழக பேராசிரியர்கள் கூட்டமைப்பு வலியுறுத்தியுள்ளது. சென்னையில் புத்தாண்டையொட்டி பல்வேறு கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ளன.
சென்னையில் புத்தாண்டு கொண்டாட்டத்தை முன்னிட்டு பொதுமக்கள் அதிகம் கூடும் கடற்கரை மற்றும் வழிபாட்டு தலங்களில் பாதுகாப்பை அதிகரிக்க பெருநகர காவல் ஆணையர் அருண் உத்தரவிட்டுள்ளார். புத்தாண்டு தினத்தை பொதுமக்கள் அமைதியாகவும் பாதுகாப்பாகவும் கொண்டாடுவது தொடர்பாக சென்னை பெருநகர காவல் ஆணையர் தலைமையில் கலந்தாய்வு கூட்டம் நடைபெற்றது. காவல்துறை உயரதிகாரிகள் பங்கேற்ற இந்த கூட்டத்தில் பைக் ரேஸில் ஈடுபடுபவர்களை தடுத்து கண்காணிக்க கண்காணிப்பு சோதனை குழுக்களை அமைத்து விபத்தில்லா புத்தாண்டு கொண்டாட காவல்துறை சிறப்பாக பணியாற்ற வேண்டும் என்று பெருநகர காவல் ஆணையர் அருண் உத்தரவிட்டார். 31ஆம் தேதி மாலை முதல் ஜனவரி 1ஆம் தேதி வரை பொதுமக்கள் கடல் நீரில் இறங்கவோ குளிக்கவோ அனுமதி இல்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மெரினா, சாந்தோம், எலியட்ஸ் மற்றும் நீலாங்கரை கடற்கரை பகுதிகளில் குதிரை படைகள் மற்றும் மணலில் செல்லக்கூடிய வாகனங்கள் மூலம் கண்காணிப்பு நடவடிக்கை எடுக்கவும் உத்தரவிடப்பட்டுள்ளது. மது அறிந்துவிட்டு வாகனம் ஓட்டினால் கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அவர்களின் வாகனங்கள் பறிமுதல் செய்யப்படும் என்றும் சென்னை பெருநகர காவல் ஆணையர் எச்சரிக்கை விடுத்துள்ளார். பழைய குற்றால அருவியில் 17 நாட்களுக்கு பிறகு சுற்றுலா பயணிகள் குளிக்க அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. தென்காசி மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் அண்மையில் பெய்த கனமழையால் பிரதான அருவியான குற்றால மெயினருவி, புலியருவி, ஐந்தருவி, பழைய குற்றாலம், சிற்றருவிகளில் கடும் காட்டாற்று வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. இதனால் சுற்றுலா பயணிகளின் பாதுகாப்பு கருதி அருவியில் குளிப்பதற்கு மாவட்ட நிர்வாகம் தடை விதித்தது. இந்நிலையில் வெள்ள பாதிப்பு குறைந்ததை அடுத்து குற்றால மெயினருவி, புலியருவி, சிற்றருவி, ஐந்தருவிகளில் சுற்றுலா பயணிகள் குளிப்பதற்கு அனுமதி வழங்கப்பட்டது. இருப்பினும் பழைய குற்றால அருவிக்கு செல்லும் சாலை தடுப்பு கம்பிகள் ஆகியவற்றில் பராமரிப்பு பணிகள் நடைபெற்று வந்தன. இந்நிலையில் பராமரிப்பு பணிகள் தற்போது நிறைவடைந்ததை அடுத்து சுற்றுலா பயணிகள் குளிக்க மாவட்ட நிர்வாகம் அனுமதி வழங்கியுள்ளது. ஆனா செமையா இருக்கு, தண்ணி விழுகுது கேள்விப்பட்டு வந்து செமையா இருக்கு. ஃபுல்லா வாட்டர் இன்னும் அந்த கூலிங் எஃபெக்ட் நல்லா இருக்கு. செமையா என்ஜாய் பண்ணோம். நாங்க கிளைமேட் எல்லாம் செமையா இருக்கு. வரும்போது வண்டியில வரும்போதே அந்த ஃபீல் தெரிஞ்சிச்சு. சூப்பரா இருக்கு. 17 நாட்களுக்கு பிறகு பழைய குற்றால அருவிகளில் குளிக்க அனுமதி வழங்கப்பட்டதை அடுத்து சுற்றுலா பயணிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். விடுமுறையை கொண்டாட கொடைக்கானலில் குவிந்த சுற்றுலா பயணிகளால் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டு வாகனங்கள் நீண்ட வரிசையில் அணிவகுத்து நின்ற காட்சிகள்தான் இவை. பள்ளி அரையாண்டு தேர்வு விடுமுறை, கிறிஸ்துமஸ் புத்தாண்டு விடுமுறை காரணமாக கொடைக்கானலில் சனிக்கிழமை காலை முதலே சுற்றுலா பயணிகளின் வருகை அதிகரித்து காணப்பட்டது. இதனால் வெள்ளி நீர்வீழ்ச்சி சோதனை சாவடி, ஸ்ரீனிவாசபுரம், மூஞ்சிக்கல் அப்சர்வேட்டரி, ஏரிச்சாலை உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. சுமார் 5 கிலோமீட்டர் தூரத்திற்கு வாகனங்கள் அணிவகுத்து நின்றன. சுற்றுலா பயணிகள் உரிய நேரத்திற்கு தாங்கள் செல்ல வேண்டிய இடங்களுக்கு செல்ல முடியாமல் அவதிக்கு ஆளாகினர். இதேபோன்று ஏற்காட்டில் சுற்றுலா பயணிகளின் கூட்டம் அலைமோதியது. படகு இல்லத்தில் குவிந்த சுற்றுலா பயணிகள் பயணச்சீட்டு வாங்கிக் கொண்டு வெகுநேரம் காத்திருந்து படகு சவாரி செய்தும் ஊஞ்சலில் விளையாடியும் மகிழ்ந்தனர். சுற்றுலா பயணிகளின் வருகையால் முக்கிய சாலைகளில் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. சனி பிரதோஷத்தை ஒட்டி தஞ்சை பெரிய கோயிலில் உள்ள மகாநந்திக்கு சிறப்பு பூஜை நடைபெற்றது. இக்கோயிலில் மாதம் 2 முறை பிரதோஷ வழிபாடு வெகு விமர்சையாக நடைபெறும். அந்த வகையில் மார்கழி மாதத்தின் முதல் பிரதோஷ நாளில் பெருவுடையாருக்கு ஏற்ற நந்தியம் பெருமானுக்கு மஞ்சள், சந்தனம், பஞ்சாமிர்தம் உள்ளிட்ட 9 வகையான திரவியங்கள் மூலம் சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது. இதேபோன்று திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோயிலில் உள்ள நந்திக்கு சிறப்பு பூஜை நடைபெற்றது. சனி பிரதோஷம் மற்றும் ஆண்டின் இறுதி பிரதோஷம் என்பதால் வழக்கத்தை விட பக்தர்களின் கூட்டம் அதிகரித்து காணப்பட்டது. விழுப்புரத்தில் உள்ள காஞ்சி சங்கர மடத்தில் நடிகர் சின்னி ஜெயந்த் மகனும் மாவட்ட கூடுதல் ஆட்சியருமான சுருதன் ஜெய் நாராயணன் பக்தி பாடலை பாடி மனமுருகி வேண்டினார். விழுப்புரத்தில் அமைந்துள்ள காஞ்சி சங்கர மடத்தில் சந்திரசேகரேந்திர சரஸ்வதி சுவாமிகளின் 31ஆம் ஆண்டு ஆராதனை விழா நடைபெற்றது. இதில் விழுப்புரம் மாவட்ட கூடுதல் ஆட்சியர் சுருதன் ஜெய் நாராயணன் கலந்து கொண்டார். அப்போது தனது கண்களை மூடியவாறு பக்தி பாடல்களை பாடினார்.
இதனை கண்டங்கு கூடியிருந்தவர்கள் வியப்படைந்தனர். அம்பேத்கர் விவகாரத்தில் அமித்ஷாவை கண்டித்து விசிக சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. என்றைக்கு அவர் அம்பேத்கரை சீண்டினாரோ அன்றைக்கு அவர்கள் கீழ்நோக்கி இறங்குமுகம் ஆரம்பித்து விட்டது. உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை கண்டித்து சென்னையில் நடந்த போராட்டத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் திருமாவளவன் பேசியதுதான் இது. அண்மையில் அம்பேத்கர் பற்றி உள்துறை அமைச்சர் அமித்ஷா பேசியது சர்ச்சையான நிலையில் 1000 முறை அம்பேத்கர் பெயரை சொல்லும் அறப்போராட்டம் சென்னை வள்ளுவர் கோட்டம் அருகே நடைபெற்றது. இதில் திருமாவளவன் தலைமையில் 1000த்திற்கும் மேற்பட்டோர் பங்கேற்றனர். இந்த நிகழ்வில் அம்பேத்கரின் பெயரை கட்சி தொண்டர்கள் உச்சரித்தனர். இதனைத் தொடர்ந்து பேசிய கட்சித் தலைவர் திருமாவளவன் பிரதமருக்கும் அமித்ஷாவுக்கும் ஒரு தேர்வு நடத்த வேண்டும் என்றும் அரசியலமைப்பு சட்டம் பற்றி 100 சொல்களில் சொந்த தாய்மொழியில் பிழையின்றி பிரதமரும் அமித்ஷாவும் எழுதுவார்களா என்றும் கேட்டார். தங்கள் கட்சியை குறைத்து மதிப்பிடுவதாக திருமாவளவன் பேசினார். அம்பேத்கர் எழுதிய புத்தகத்தில் 10 பக்கங்கள் கூட பிரதமராலும் அமித்ஷாவாலும் முடியாது என்றும் திருமாவளவன் கூறினார். குமரிமுனையில் திருவள்ளுவர் சிலை வெள்ளி விழாவை முன்னிட்டு வள்ளுவர் சிலை விவேகானந்தர் பாறை இடையிலான கண்ணாடி பாலத்தில் கண்ணாடி பொருத்தும் பணிகள் தொடங்கியது. திருவள்ளுவருக்கு 133 அடி உயர சிலை அமைக்கப்பட்டு 25வது ஆண்டு வெள்ளி விழாவை கொண்டாடும் வகையில் தமிழ்நாடு அரசு பல்வேறு ஏற்பாடுகளை செய்துள்ளது. அதன் ஒரு பகுதியாக 37 கோடி ரூபாய் செலவில் விவேகானந்தர் நினைவு மண்டபத்தையும் திருவள்ளுவர் சிலையையும் இணைக்கும் கண்ணாடி பாலம் கட்டப்பட்டுள்ளது. இப்பாலத்தை வரும் 30ஆம் தேதி முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் திறந்து வைக்க உள்ளார். இந்நிலையில் இறுதிக்கட்ட பணியான கண்ணாடிகள் பொருத்தும் பணி தொடங்கியுள்ளது. இப்பணியினை நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் ஏவ வேலு மற்றும் மாவட்ட ஆட்சியர் அழகுமீனா ஆகியோர் பார்வையிட்டனர். சேலத்தில் மதுபோதையில் பெண்ணிடம் தகராறில் ஈடுபட்ட ஓமலூர் காவல் நிலைய குற்றப்பிரிவு காவலர் கைது செய்யப்பட்டார். ஓமலூர் காவல் நிலையத்தில் குற்றப்பிரிவு காவலராக பணியாற்றி வந்தவர் கலைச்செல்வன். சேலம் புதிய பேருந்து நிலையத்தில் நின்று கொண்டிருந்த பெண்ணிடம் கலைச்செல்வன் மதுபோதையில் தகராறு செய்துள்ளார். அப்பெண்ணின் கையை பிடித்து இழுத்து கலைச்செல்வன் ரகளையிலும் ஈடுபட்டதாக கூறப்படுகிறது. இதையடுத்து அங்கிருந்தவர்கள் இருவரையும் பள்ளப்பட்டி காவல் நிலையத்தில் ஒப்படைத்த நிலையில் காவலர்கள் இருவரையும் சமாதானம் செய்து அனுப்பி வைத்தனர். இந்நிலையில் சம்பவம் குறித்தறிந்த சேலம் மாநகர காவல் ஆணையர் பிரவீன்குமார் அபினவு பெண்ணிடம் தகராறில் ஈடுபட்ட காவலர் கலைச்செல்வனை கைது செய்து விசாரிக்க உத்தரவிட்டார். இதையடுத்து காவலர் கலைச்செல்வன் கைது செய்யப்பட்டு சேலம் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார். நெல்லை மேலப்பாளையத்தில் திரையரங்கில் பெட்ரோல் குண்டு வீசிய வழக்கில் மேலும் 2 காவலர்கள் கைது செய்தனர். நெல்லை மேலப்பாளையத்தில் உள்ள அலங்கார் திரையரங்கில் நடிகர் சிவகார்த்திகேயனின் அமரன் திரையிடப்பட்ட போது திரையரங்கில் பெட்ரோல் குண்டு வீசப்பட்டது. இந்த விவகாரம் தொடர்பாக மேலப்பாளையம் காவல் நிலையத்தினரும் தென்மண்டல தீவிரவாத தடுப்பு பிரிவு காவலர்களும் விசாரணை நடத்தி வந்தனர். இந்நிலையில் மேலப்பாளையம் பகுதியைச் சேர்ந்த முகமது யூசுப் மற்றும் முகமது புகாரி ஆகியோரை கைது செய்த காவலர்கள் பல்வேறு கோணங்களில் அவர்களிடம் விசாரணை நடத்தினர். விசாரணையில் பெட்ரோல் குண்டு வீசப்பட்ட சம்பவத்தில் மேலும் 3 தொடர்பு இருப்பது தெரியவந்தது. இதனையடுத்து மேலப்பாளையம் பகுதியைச் சேர்ந்த சிராஜுதீன் மற்றும் பாஷா ஆகியோரை கைது செய்த காவலர்கள் இம்தியாஸ் என்பவரை தேடி வருகின்றனர். இந்நிலையில் தென்மண்டல தீவிரவாத தடுப்பு பிரிவு எஸ்பி ரமேஷ் கிருஷ்ணா தலைமையிலான தீவிரவாத தடுப்பு பிரிவு காவலர்கள் வழக்கில் தொடர்புடைய 5 பேரின் வீடுகளில் சோதனை செய்தனர். குடியாத்தம் அருகே விளைநிலங்களை யானை சேதப்படுத்துவதால் கிராம மக்கள் கவலையடைந்துள்ளனர். வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அருகே விளைநிலங்களை சேதப்படுத்தும் ஒற்றை யானையை விரட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கிராம மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தனக்கொண்டப்பள்ளி கிராமத்தில் கடந்த சில நாட்களாக ஒற்றை யானை நடமாடி வருகிறது. இந்நிலையில் சனிக்கிழமை அதிகாலை ஒற்றை யானை ஊருக்குள் புகுந்து பிரபாகரன் என்பவருக்கு சொந்தமான கோழி பண்ணையை சேதப்படுத்தியுள்ளது. தொடர்ந்து அவரது தோட்டத்திற்குள் புகுந்து வாழை மரங்களை சேதப்படுத்தியதுடன் சோலார் மின்வேலிகளையும் துவம்சம் செய்துவிட்டு சென்றது. ஆல்மரம் வந்து ஃபுல்லாக டேமேஜ் பண்ணிடுச்சு. பக்கத்தில் இந்த கோழி பண்ணை எல்லாம் இடிச்சு இது பண்ணிட்டு இப்படி போயிடுச்சு. அதுக்குள்ளே நாங்கள் வந்து விரட்டணும். சோலாரில் வந்து ஒரு 4-5 கம்பம் வந்து இடிச்சுட்டு டேமேஜ் பண்ணிட்டு போயிட்டு இருக்குது. வனத்துறை வந்து கொஞ்சம் நல்லா ஸ்டெப் எடுத்து எங்களுக்கு வந்து எந்த ஒரு பாதிப்பு இல்லாமல் பண்ணி கொடுக்கணும். தகவல் அறிந்து வந்த வனத்துறையினர் யானையின் நடமாட்டத்தை கண்காணித்து வருகின்றனர்.
தஞ்சாவூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையின் பயிற்சி மருத்துவரை தாக்கியவரை காவலர்கள் கைது செய்தனர். ஒரத்தநாடு பகுதியைச் சேர்ந்த கரிகாலன் என்பவர் காய்ச்சல் காரணமாக தஞ்சாவூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்தார். இந்நிலையில் கரிகாலனுக்கும் அவரது மனைவிக்கும் இடையே மருத்துவமனையில் தகராறு ஏற்பட்டது. இதனால் ஆத்திரமடைந்த கரிகாலன் தனது கையில் ஊசி செலுத்தும் வென்ஃப்ளோனை கழட்டி வீசியுள்ளார். அப்போது அங்கு வந்த பயிற்சி மருத்துவர் கரிகாலனை கண்டித்துள்ளார். இதனால் ஆத்திரமடைந்த கரிகாலன் பயிற்சி மருத்துவரை கன்னத்தில் அறைந்துள்ளார். இதையடுத்து பயிற்சி மருத்துவர் மருத்துவக் கல்லூரி காவல் நிலையத்தில் அளித்த புகாரின் அடிப்படையில் காவல்துறையினர் கரிகாலனை கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். மறைந்த பிரதமர் மன்மோகன் சிங்கின் உடல் அரசு மரியாதையுடன் தகனம் செய்யப்பட்ட நிலையில் உரிய மரியாதை அளிக்கப்படவில்லை என ராகுல் காந்தியும் மு.க. ஸ்டாலினும் குற்றம் சாட்டியுள்ளனர். 21 குண்டுகள் முழங்க முழு அரசு மரியாதையுடன் முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங்கின் உடல் தகனம் செய்யப்பட்டது. டெல்லியில் உள்ள காங்கிரஸ் அலுவலகத்திலிருந்து மன்மோகன் சிங் உடல் ஊர்வலமாக யமுனை ஆற்றங்கரையில் உள்ள நிகம்போத் காட் மயானத்திற்கு எடுத்து வரப்பட்டது. அவரது உடலுக்கு ராணுவ மரியாதையுடன் இறுதி சடங்கு நடைபெற்றது. குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு மலர் வளையம் வைத்து இறுதி அஞ்சலி செலுத்தினார். குடியரசு துணைத் தலைவர் ஜெகதீப் தன்கர், பிரதமர் நரேந்திர மோடி, சபாநாயகர் ஓம் பிர்லா, மத்திய அமைச்சர்கள் ஜே.பி. நட்டா, ராஜ்நாத் சிங், காங்கிரஸ் மூத்த தலைவர் சோனியா காந்தி, ராகுல் காந்தி, பிரியங்கா காந்தி, முப்படை தலைமை தளபதி அனில் சௌஹான், பூட்டான் மன்னர் ஜிக்மி ஹிசர் உள்ளிட்டோர் மன்மோகன் சிங் உடலுக்கு அஞ்சலி செலுத்தினர். பின்னர் சீக்கிய மதப்படி மன்மோகன் சிங் உடலுக்கு இறுதி சடங்குகள் செய்யப்பட்டன. இறுதியாக 21 குண்டுகள் முழங்க அரசு மரியாதையுடன் மன்மோகன் சிங் உடல் எரியூட்டப்பட்டது. மறைந்த முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங்கை பாஜக அரசு அவமதித்து விட்டதாக மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி, முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் ஆகியோர் குற்றம் சாட்டியுள்ளனர். இதுகுறித்து தனது எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ள ராகுல் காந்தி, இதுவரை அனைத்து முன்னாள் பிரதமர்களுக்கும் மரியாதை அளிக்கும் வகையில் அவர்களின் இறுதிச் சடங்குகள் அங்கீகரிக்கப்பட்ட இடத்தில் மட்டுமே நடந்ததாக குறிப்பிட்டுள்ளார். ஆனால் மன்மோகன் சிங்குக்கு நிகாம்போத் காட்டில் இறுதிச் சடங்கு நடைபெற்ற நிலையில் இந்த அரசு அவருக்கு உரிய மரியாதை அளித்திருக்க வேண்டும் என்றும் ராகுல் காந்தி குறிப்பிட்டுள்ளார். இந்நிலையில் மன்மோகன் சிங்கின் இறுதிச் சடங்குக்கு மத்திய அரசு உரிய இடத்தை தராமல் அவமதித்து விட்டதாக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கண்டனம் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக தனது எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ள அவர், மன்மோகன் சிங்கின் நினைவிடத்திற்கு பொருத்தமான இடத்தில் அவரது இறுதிச் சடங்குகளை செய்வதற்கான உரிமையை பாஜக மறுத்திருப்பதாகவும், இது மன்மோகன் சிங்கின் புகழ் மற்றும் சீக்கிய சமூகத்தினரை பாஜக நேரடியாக அவமதித்ததற்கு சமம் என்றும் சாடியுள்ளார். மன்மோகன் சிங் குடும்பத்தினரின் கோரிக்கையை நிராகரித்து 2 முறை பிரதமராக இருந்தவரின் உடலை நிகாம்போத் காட் பகுதிக்கு அனுப்பியது ஆணவம், பாரபட்சம் மட்டுமின்றி மன்மோகன் சிங்கின் மகத்தான பங்களிப்பை பொதுமக்களின் நினைவிலிருந்து அழிக்கும் முயற்சி என்றும் குற்றம் சாட்டியுள்ளார். மறைந்த முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங்குக்கு நினைவிடம் அமைக்கப்படும் என மத்திய அரசு உறுதியளித்துள்ளது. மன்மோகன் சிங்குக்கு நினைவிடம் அமைப்பது தொடர்பாக பிரதமர் மோடி மற்றும் உள்துறை அமைச்சர் அமித்ஷாவிடம் காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே கோரிக்கை வைத்தார். ஆனால் அதனை மத்திய அரசு ஏற்கவில்லை என காங்கிரஸ் குற்றம் சாட்டியிருந்தது. இந்நிலையில் காங்கிரசின் கோரிக்கைக்கு பிறகு உடனடியாக அமைச்சரவை கூட்டம் நடத்தப்பட்டதாக உள்துறை அமைச்சகம் தெரிவித்தது. மேலும் நினைவிடத்திற்கு இடம் ஒதுக்கப்படும் என கார்கே மற்றும் மன்மோகன் சிங்கின் குடும்பத்தினரிடம் மத்திய அமைச்சர் அமித்ஷா உறுதியளித்ததாக உள்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இதற்காக தனி அறக்கட்டளை அமைக்கப்பட்டு இடம் தேர்வு செய்யப்படும் என்றும் இறுதி சடங்குகள் மற்றும் தகனம் வேறு இடத்தில் நடத்தலாம் எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஆனால் இறுதி சடங்கு நடைபெறும் இடத்திலே நினைவிடம் கட்ட மன்மோகன் சிங்கின் மனைவி குர்ஷரன் கவுர் காங்கிரசிடம் கோரிக்கை வைத்ததாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. உலக செஸ் சாம்பியன் குகேஷின் தன்னம்பிக்கை உண்மையிலேயே ஊக்கமளிப்பதாக பிரதமர் நரேந்திர மோடி புகழாரம் சூட்டியுள்ளார். உலக செஸ் சாம்பியன் பட்டம் வென்ற தமிழகத்தைச் சேர்ந்த குகேஷ் தனது பெற்றோருடன் சென்று பிரதமர் மோடியை சந்தித்தார். இந்த சந்திப்பின் போது குகேஷ் மற்றும் அவரது பெற்றோருடன் பிரதமர் மோடி கலந்துரையாடினார். பின்னர் சந்திப்பு குறித்து தனது எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ள பிரதமர் மோடி, செஸ் சாம்பியனும் இந்தியாவின் பெருமையுமான குகேஷுடன் சிறப்பான உரையாடல் நடந்ததாக கூறியுள்ளார். சில ஆண்டுகளாக தான் குகேஷுடன் பேசி வருவதாக கூறியுள்ள பிரதமர் மோடி, அவருடைய உறுதியும் அர்ப்பணிப்பும் தன்னை மிகவும் கவர்ந்ததாக குறிப்பிட்டுள்ளார். சில ஆண்டுகளுக்கு முன்பு அவர் உலகின் இளம் வயது செஸ் சாம்பியன் ஆவேன் என்று கூறிய வீடியோவை பார்த்தது தமக்கு நினைவிருப்பதாக கூறியுள்ள பிரதமர் மோடி,
இன்று அவரது சொந்த முயற்சியால் அந்த லட்சியம் உண்மையாகிவிட்டதாக சுட்டிக்காட்டியுள்ளார். இதனிடையே உலக சாம்பியன்ஷிப் போட்டியில் தான் விளையாடிய செஸ் போர்டை பிரதமருக்கு குகேஷ் பரிசளித்தார். திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் அருகே மின்கம்பத்தில் ஏறி பழுது பார்த்து எலக்ட்ரீஷியன் மின்சாரம் தாக்கி உடல் கருகி உயிரிழந்தார். தாராபுரத்தை அடுத்து மூலனூர் அருகே உள்ள ராமப்பட்டினம் பகுதியைச் சேர்ந்த வெள்ளையங்கிரி என்பவர் எலக்ட்ரீஷியனாக பணியாற்றி வந்திருக்கிறார். வெள்ளையங்கிரியை மின்வாரிய ஒப்பந்த பணியாளர்கள் அவ்வப்போது பணிக்கு அழைத்து சென்று வந்ததாக கூறப்படுகிறது. இந்நிலையில் ராமப்பட்டினம் பகுதியில் மின்சாரம் தடைபட்டதால் வெள்ளையங்கிரி மின்மாற்றியை அணைத்துவிட்டு மின்கம்பத்தில் ஏறி பழுது பார்த்துள்ளார். அப்போது மேலே சென்ற உயர் மின்னழுத்த கம்பி வெள்ளையங்கிரி மேல் உரசியதில் மின்சாரம் தாக்கி அவர் தூக்கி வீசப்பட்டார். இதனையடுத்து படுகாயமடைந்த வெள்ளையங்கிரி திருப்பூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். 80% மேல் தீக்காயம் ஏற்பட்டிருந்த நிலையில் சிகிச்சை பலனளிக்காமல் உயிரிழந்தார். புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குடி அருகே மாணவியின் இறப்பில் சந்தேகம் இருப்பதாக கூறி அவரது உறவினர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். கருக்காக்குறிச்சியைச் சேர்ந்த நர்சிங் மாணவி புதுக்கோட்டை மருத்துவக் கல்லூரியில் ரத்த பரிசோதனை குறித்த டிப்ளமோ படிப்பை படித்து வந்தார். இவர் 2 நாட்களுக்கு முன்பு காணாமல் போனதாக காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டது. இதனையடுத்து வெள்ளிக்கிழமையன்று வீட்டின் அருகாமையில் உள்ள கிணற்றில் அந்த மாணவி சடலமாக மீட்கப்பட்டார். இறப்புக்கான காரணம் குறித்து காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். இந்த நிலையில் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு மாணவி கொலை செய்யப்பட்டிருக்கலாம் என கூறி அவரது உறவினர்கள் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையிலிருந்து ஊர்வலமாக சென்று முள்ளூர் விளக்கில் சாலை மறியலில் ஈடுபட்டனர். போராட்டத்தில் ஈடுபட்டவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்திய காவல்துறையினர் இது தொடர்பாக விசாரணை நடைபெற்று வருகிறது என்றும் தவறு நடந்திருந்தால் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் தெரிவித்தனர். 15 நாட்களுக்குள் நடவடிக்கை எடுத்தால் மட்டுமே மாணவியின் உடலை பெற்றுக் கொள்வதாக கூறி அனைவரும் புறப்பட்டனர். புதுச்சேரியில் பெட்ரோல் டீசல் விலை அதிகரிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் ஜனவரி 1ஆம் தேதி முதல் பெட்ரோல் மற்றும் டீசல் மீதான மதிப்பு கூட்டு வரி உயர்த்தப்பட உள்ளதாக அறிவிப்பு வெளியாகியுள்ளது. பெட்ரோல் மற்றும் டீசல் மீதான மதிப்பு கூட்டு வரியை வரும் ஜனவரி 1ஆம் தேதி முதல் அதிகரிக்க முதலமைச்சர் ரங்கசாமி தலைமையிலான அரசு முடிவு செய்துள்ளது. அதன்படி பெட்ரோல் மீதான வரியை 2.44%, டீசல் மீதான வரியை 2.57% உயர்த்த துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் ஒப்புதல் அளித்துள்ளார். இந்த வரி உயர்வு புதுச்சேரி, காரைக்கால், மாஹே, ஏனாம் என 4 பிரதேசங்களிலும் அமலுக்கு வரும் என அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. தற்போது புதுவையில் பெட்ரோல் விலை லிட்டருக்கு $94.26 டீசல் விலை $84.48 உள்ள நிலையில் வாட் வரி உயர்ந்தால் பெட்ரோல் டீசல் விலை $2 வரை அதிகரிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. PSLV C-60 ராக்கெட் விண்ணில் செலுத்துவதற்கான 48 மணி நேர கவுண்ட் டவுன் தொடங்கியுள்ளது. 2035ஆம் ஆண்டு விண்வெளி ஆய்வு மையம் அமைக்க இந்திய அரசு திட்டமிட்டுள்ளது. இதன் முன் தயாரிப்பு திட்டமாக ஸ்பேடெக்ஸ் என்ற திட்டத்தை இஸ்ரோ செயல்படுத்த உள்ளது. ஸ்பேடெக்ஸ் திட்டத்தின் ஒரு பகுதியாக ஸ்பேஸ் டாக்கிங் எனப்படும் விண்வெளியில் விண்கலன்களை ஒருங்கிணைக்கும் பணிகள் குறித்தும் ஆய்வுகளை இஸ்ரோ செய்து வந்தது. தனித்தனியாக செல்லும் 2 விண்கலன்கள் அந்தரத்தில் கட்டளைகளின் அடிப்படையில் இணைவதே ஸ்பேஸ் டாக்கிங் ஆகும். இந்நிலையில் ஸ்பேடெக்ஸ் திட்டத்துக்கான ராக்கெட் ஏவுதல் நாளை இரவு 9:58 மணிக்கு நடைபெற இருக்கிறது. தலா 220 கிலோ எடை கொண்ட 2 சிறிய விண்கலன்கள் PSLV C-60 ரக ராக்கெட் மூலம் விண்வெளிக்கு அனுப்பப்பட உள்ளன. சென்னை அருகே ஸ்ரீஹரிகோட்டாவில் உள்ள சதீஷ் தவான் விண்வெளி ஏவுதளத்தில் இருந்து PSLV C-60 ராக்கெட் விண்ணில் பாய இருக்கிறது. இதற்கான 48 மணி நேர கவுண்ட் டவுன் நேற்று இரவு தொடங்கியது. கஜகஸ்தானில் விமானம் விழுந்த சம்பவத்தில் அஜர்பைஜான் அதிபரிடம் ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புதின் மன்னிப்பு கோரியுள்ளார். கடந்த 25ஆம் தேதி அஜர்பைஜானின் பாகு நகரிலிருந்து ரஷ்யாவின் கிரான்சி பகுதிக்கு அஜர்பைஜான் ஏர்லைன்ஸ் விமானம் புறப்பட்டது. ரஷ்யாவுக்கு செல்லாமல் அந்த விமானம் கஜகஸ்தானுக்கு திருப்பிவிடப்பட்டது. கஜகஸ்தானில் தரையிறங்க முயன்ற போது விழுந்து நொறுங்கியதில் 38 பேர் உயிரிழந்தனர். 29 பேர் உயிருடன் மீட்கப்பட்டனர். இந்த விபத்தில் முதலில் பறவை தாக்கியதாக கூறப்பட்டது. ஆனால் கிரான்சியில் தரையிறங்காமல் விமானம் வேறு பகுதிக்கு திருப்பிவிடப்பட்டது ஏன் என இதுவரை அதிகாரப்பூர்வ விளக்கம் ஏதும் அளிக்கப்படவில்லை. இந்த நிலையில் விமானம் விழுந்த சம்பவம் குறித்து அஜர்பைஜான் அதிபரிடம் ரஷ்ய அதிபர் புதின் தொலைபேசியில் உரையாடினார். அப்போது ரஷ்ய வான்பரப்பில் நடந்த சம்பவம் துயரமானது என இரங்கல் தெரிவித்த அதிபர் புதின் விபத்திற்காக மன்னிப்பு கோரியதாக கிரெம்லின் மாளிகை அறிக்கை வெளியிட்டுள்ளது. ரஷ்யாவின் குரோன்சி நகரம் அருகே உக்ரைனிய ட்ரோன் தாக்குதல் இருந்ததால் தங்கள் பாதுகாப்பு படை அதனை முறியடிக்கும் முயற்சியில் ஈடுபட்டதாக அஜர்பைஜான் அதிபரிடம் புதின் கூறியுள்ளார். எனினும் விமானத்தை தங்கள் தரப்புதான் சுட்டதாக ரஷ்ய அதிபர் புதின் எந்த இடத்திலும் குறிப்பிடவில்லை.